தோழமை உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதிலிருந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு ஜால்ரா போடுது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சிச்சுட்டே இருந்தாரு. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்கிடும் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த விமர்சனத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு பதில சொல்லியிருக்காரு. இந்த பதில் தான் அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சதிலிருந்து நாளுக்கு நாள் தமிழகத்தில் அந்த தேர்தலுக்கான வேலைகளும் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளும் ரொம்பவே தீவிரமா இருந்துகிட்டு வருது. தேர்தலை முன்னிட்டு நிறைய கட்சிகள் நிறைய சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டுட்டு வராங்க. அந்த சுற்றுப்பயணத்துல பல்வேறு கட்சிகள் அதோடைய எதிர்கட்சிகளை கடுமையா விமர்சனம் வைக்கிறது ரொம்பவே இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தஞ்சாவூர்ல நடந்த பிரச்சார மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, விசிகாவை திமுக சாப்பிட்றோம் அப்படின்னு கடுமையா எச்சரிச்சு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அதே பிரச்சார பயணத்துல பார்த்தோம்னா, திமுகவில் கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் விசிகா நாங்க சிகப்பு கம்பளம் விரிச்சு அதிமுகவுக்கு வரவேற்போம் அப்படி சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகாவை திமுக விழுங்கிடும் அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காரு. இதுக்கு பதிலளிக்க விதமாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவை தான் பாஜக சாப்பிட்டு செரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வந்தோம். அதிமுக பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் நாங்க இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வந்தோம். ஆனா இதை அப்படியே திருப்பி திமுக விசிகாவை விழுங்கிடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அவருக்கு இப்படியெல்லாம் பேச யாரோ சொல்லி தராங்க, யாரோ சொல்லி தந்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு, அவரா பேசக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஏதோ அதிமுகவுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க, நான் அதிமுக நல்லதுதான் பேசுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பா உணர்வாரு. அவர் சேராத ஒருத்தவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் கருத்துக்களை பேசிக்கிட்டு வராருன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. கடந்த 2001 இருந்து விசிகா ஒரு சில பொது தேர்தல்களில் சரிவு இருந்தாலும் திமுக கூட்டணியோட தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கு. மெல்ல மெல்ல இப்போ மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியா உருவெடுத்திருக்கு. அதனால திமுக கூட்டணியோட இருக்கிறது எங்களுக்கு வளர்ச்சி தானே தவிர என்னைக்குமே வீழ்ச்சி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது விசிகாவா இல்ல நாம் தமிழர் கட்சியா இல்ல தாவேக்காவா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில விசிகாவோட இந்த மாதிரி ஒரு முரண்பாடு ஏற்பட்டு இருக்கு. அதனால நமக்கு போக போக தான் அதிமுக கூட யார் கூட்டணி இருப்பா, திமுக கூட்டணியிலிருந்து யாரு வெளியேறுவாங்களா, இல்ல திமுக அதே கூட்டணியோட தான் இந்த தேர்தல் சந்திக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு தெரிய வரும்.